வணக்கம். நம்ம தாவேக தலைவர், தானைய தலைவர் கில்லியா போய் அமித்ஷா அவர்கள சந்திச்சுட்டு வந்த விவகாரம் வந்து, தாவேகா வந்து அப்படி ஃபயர் விட்டுட்டு, அப்படி உட்கார்ந்தார், இப்படி உட்கார்ந்தார், கெத்து பார்த்தீங்களா? கோர்ட்ல அவரு என்னமா ஜொலிக்கிறாரு, தகர்க்கிறாருன்ட்டு பயங்கரமா பில்டப்பு. என்னன்னு போய் பார்த்தா, அந்த தென்மண்டலம் முதலமைச்சர்கள் மாநாடுல இவரு போய் கலந்துருக்காரு. கலந்துக்கிட்டு அவருடைய பங்களிப்பை வந்து ஆற்றுன்னு ஆட்டியிருக்காரு. இதுக்கு வந்து உண்மையிலே இவர் பாஜகவை எதிர்க்கிறவரா இருந்தா, பாஜக வந்து மனித குலத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது தேர்தல் பரப்புரையில பரப்புனார் இல்லையா? அதே அந்த இதுலயே மைண்ட் செட்டப்லயே இருந்திருந்தா கண்டிப்பா அவர் வந்து இதுக்கு போயிருக்க மாட்டாரு, தவிர்த்திருக்கலாம். இல்ல அவர் போய் தாங்க ஆகணும் அப்படின்னா தான் அவர் வந்து காவேரி பிரச்சனையை தீர்க்க முடியும், முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்க்க முடியும், ஒன்றிய அரசோட தயவு இல்லாம நம்மளால எதையுமே குப்பை கொட்ட முடியாதுங்க அப்படின்னு இப்ப ஞானோதயம் வந்திருந்தா. இதெல்லாம் தேர்தல் டைம்ல இந்த ஞானோதயம் எல்லாம் கிடையாது. அப்போ ஒன்றிய அரசு ஏன் இதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திமுகவை வந்து வசப்பாடுறாராமா. அதுக்கு வந்து திமுக ஒரு கோளை பாஜக அரசு கிட்ட வந்து அடிபடிஞ்சு கிடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக பேசிக்கிட்டு இப்போ திமுகவோட பல மடங்கு உள்ளேனையா அப்படிங்கிற மாதிரி போய் சரணடைஞ்சிட்டாரு. இது எப்படி வந்து இவர் வந்து திமுகவை காட்டிலும் பல மடங்கு சாணக்கிய நரித்தந்திர அரசியல்ல ஊறி போய் தன்னை ஒரு தேர்ந்த என்ன சொல்றது வன்ம அரசியல்வாதியா இல்ல வஞ்சக அரசியல்வாதியா சாதுரிய அரசியல்வாதியா மக்கள் நல அரசியல்வாதியா இல்ல. அதுக்கு அவருக்கு ஞானமும் கிடையாது, மெனக்கடலும் கிடையாது, அதை பத்தி அக்கறையும் கிடையாது, அதுக்காக தன்னை வருத்திக்கவும் அவர் தயாரா இல்லை. ஆனா அரசியல் சூசகத்துல அவர் எப்படி வந்து மிளறாரு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுலயே எதிர்க்கிற ஒரு ஒன்றிய அரசுக்கு இல்ல இணக்கமா இருக்கிற ஒன்றிய அரசுக்கே இப்போ காங்கிரஸோட கருணாநிதி அவர்கள் கூட்டு வச்சிருக்காங்க, இதே பாஜகவோடையும் கூட்டணி வச்சிருக்காப்புல. அப்ப கூட அவங்க சந்திக்கும் போது இப்படி வந்து டிஃபன் கேரியர்ல வீட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்ததா வந்து சரித்திரமே கிடையாது. வேணா தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வருகை புரியும் போது விருந்தோம்பி இருப்பாங்களே ஒழிய மற்றபடி வீட்டுல இருந்தே தூக்கிட்டு போய் சந்திச்சதெல்லாம் வரலாற்றுலயே கிடையாது. அதை விட படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருந்தே தான் கையாலையா இல்ல தன் ஆசை கதாநாயகியின் கையாலையா இல்ல வீட்டு சமையல்கார அம்மாவின் கையாலையா எதையோ செஞ்சு எடுத்துட்டு போய் பூங்கத்தோட சேர்த்து இதையும் வந்து அமித்ஷா அவர்களுக்கு கொடுத்ததுல இருந்தே நமக்கு இதயம் வெடிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை விட மோசமா ஒரு ஆளு காக்கா பிடிக்கிற சம்பவத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நாங்க பிஜேபியோட ஆளே இல்லை அப்படின்னு காட்டிக்கிட்டு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த ஆள் ஜெயிச்சது பிஜேபி தயவால, கரூர் சம்பவத்துல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கிறது வந்து பிஜேபி தயவால, இன்னைக்கு ஆட்சி வந்து விஜய் அவர்கள் நடத்தல, பிஜேபி தான் மறைமுகமா நடத்துது அப்படின்னா அது எப்படி பிஜேபி எங்க கூட்டணி சேர்ந்திருக்கு? பிஜேபியில ஜெயிச்சவர் என்ன போய் தாவேகாலையா சேர்ந்தாரு? இல்ல அப்படி அவங்க எல்லாம் வந்து சைலண்டா ஒதுங்கி போயிட்டாங்க. எங்க அண்ணனை பார்த்து பயந்து ஓட்டம் பிடிச்சிட்டாங்க மோடி அரசும் அமித்ஷா அவர்களும். அப்படியே வாயை பொத்திட்டு அமைதியா இருக்காரு பாருங்க அப்படின்ட்டு ஃபயர் விட்டுட்டு தெரிஞ்சாங்க. வீட்டு விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப இணக்க போக்கில் இருக்கவங்களுக்கு தான் விருந்தளிக்க முடியும். வீட்டு சாப்பாடை சுமந்துட்டு போகணும்னா தனி அன்பு, தனி பாசம், தனி அக்கறை மனசுல இருப்பவர்கள் மட்டும்தான் அப்படி எடுத்துட்டு போக முடியும்னா இவங்க என்ன சொல்ல வராரு தாவேகா தலைவர்? ஆமா, நான் பிஜேபியோட அஜெண்டாவை தான் இங்க செய்ய வந்திருக்கேன், அவங்க தயவுல தான் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன், நான் நன்றி மறக்க கூடாது, அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு நான் கையெழுத்து போடுறதுக்கு தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன், எங்களுக்குள்ள ஒரு நீக்கு போக்கு இருந்துட்டு தான் இருக்குது, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்றாரா? ஏன் இதை திமுகவை எதிர்க்கணும், திமுகவை பார்த்து நீங்க பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னவர் இவன் ஏன் இப்ப பாஜக கொஞ்சிறாரு, கொலைகிறாரு, சாப்பாடு எடுத்துட்டு போய் தன்னுடைய அன்பை பொழியறாருங்க? அரசியல் சூதுல விஜய் அவர்கள் தேர்ந்த ஒரு, அதாவது 30-50 ஆண்டு காலமா கருணாநிதி அவர்கள் ஒண்ணா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த கருணாநிதி தனம், அரசியல் சாணக்கியத்தனம், நரித்தந்திர அரசியல் அப்படின்லாம் அவர் பேர் வாங்கியிருக்காரு இல்லையா? அதை வந்த 30 நாள்ல செயல்படுத்தி அவரை விட நான் ஒருபடி மேல, கருணாநிதி அவர்களை விட ஒருபடி மேல அப்படின்னு நரித்தந்திர அரசியலை வந்து கெட்டிக்காரரா இருக்காரு. நம்மளை இனிமே சுடுகாட்டுல கெட்டி போட்டுருவாரு அப்படிங்கிறது மட்டும் இந்த சந்திப்பு பிரச்சனையே இல்லை. சந்திச்சிருக்கலாம், அந்த நிகழ்வுல கலந்துருக்கலாம், எல்லா முதலமைச்சர்களும் கலந்துக்கும் போது புதிதா வந்தவர் தன்னுடைய இருமாப்புல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, ஆணவத்துல உட்கார முடியாது. ஒரு ஒன்றிய அரசோட ஒரு நல்ல இணக்கப்போக்கு தேவையான நேரத்துல தேவைப்படுது, அதனால அவர் போகலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில கோரிக்கைகள் வைக்கலாம், அதனால அவர் போனது தப்பு இல்லை. ஆனா அவர்களுடைய இணக்கத்தை வெளிப்படுத்திய விதம், அவர் வந்து முற்றும் முழுவதுமா நான் பிஜேபியின் கைகூலி அப்படிங்கிறத நிரூபிச்ச தருணம். கேரியரை விட்டுட்டு வந்து கேரியரை அமித்ஷா கையில கொடுத்தாரு இல்லையா? அந்த ஒரு தருணம் தான் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இவர் வந்து பாஜகவின் கைப்பாவை அப்படிங்கிறது. இனிமே நமக்கு வந்து கரகம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு, இனி உச்சகட்டத்துல போகும். அவர் உச்சத்தை விட்டுட்டு வந்து நம்மள உச்சகட்ட தொல்லையில வந்து ஆழ்த்திடுவாரு அப்படிங்கிறதுக்கு நல்ல எடுத்துக்காட்டா இருக்குது. பக்கத்திலே டி.கே. சிவகுமார் இருந்தும் அவர் வந்து அவர்கிட்ட வந்து மாண்பா நடந்துகிட்டதை வந்து நம்மளால சகிக்க முடியல. ஏன்னா 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டு ஈரம் அடங்கல, அந்த துப்பாக்கி சத்தத்தோட சிதறல் கூட இன்னும் ஓஞ்சு முடியல.
அதுக்கடையில கொஞ்சம் கூட முகத்துல எந்த ஒரு இதையும் காட்டாம, இல்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து இப்படி எங்க தமிழர்களை சுட்டு போட்டீங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன எமோஷன் உணர்வுகளை கூட காட்டாம உங்களால மாண்பை காட்ட முடியும்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு நெருக்கமானவங்கள யாராவது இப்படி சுட்டு கொன்னுட்டாங்க இல்ல ஏதோ பண்ணிட்டாங்கன்னா, உங்களுடைய சொந்த குடும்பத்து நபரையோ, பிள்ளைகளையோ, சகோதரர்களையோ, பெற்றோரையோ யாரையோ ஒருத்தர் இப்படி படுபாவி வந்து கொலை பண்ணிட்டான்னா, 2வது நாள் ஏதோ ஒரு நிகழ்வுல சந்திக்கிறீங்கன்னா, உங்களால பேச முடியுமா? இவ்வளவுதான் நான் எழுப்புற கேள்வி. காலங்காலமா போய் வருடக்கணக்காகி மறந்து ஒரு புன்முறுவலோட கூட போவாங்க. இல்ல வழக்குவாதுகள நீதிமன்றத்துல சந்திச்சு தீர்ப்புகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி மிகுந்தவங்க, இல்ல ரொம்ப என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிறவங்க நேருக்கு நேர் சண்டை போடுவாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு சாமானியன் என்ன செய்வான்? ஒரு மனிதன் இயல்பா சண்டைக்கு போகாத, வம்புக்கு போகாத, இறைவன் பார்த்துக்கொள்வான், நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றவன் அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவனை கடந்து போவான், கண்டுக்காம போவான். இல்ல பார்த்தா ஒரு முறையாவது முறைப்பான். குறைஞ்சபட்சம் அவனால முறைக்க முடியும், முறைச்சிட்டாவது போவான். ஆனா எங்கேயாவது கொஞ்சம் முடியும். அப்போ தமிழர்கள் வந்து உங்களுக்கு உணர்வா, உணர்வு ரீதியா ஒரு அண்ணன் தம்பியா உங்களுக்கு அசைக்கல உங்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாவே தெரியல. அங்க சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்கள் வந்து உங்களுக்கு ரத்த சொந்தமாவோ உங்கள் மக்களாகவோ தெரியல. அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், மக்கள் அக்கறை, மக்கள் சிந்தனை, மக்களோட சமூக நலன் இல்ல மக்களுடைய நலன்னு ஒண்ணு விஜய் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு சிந்திக்கும் திறனே கிடையாது. புறம் எங்க உங்களை பத்தி சிந்திக்கிறது அப்படிங்கிறத நாங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் அவர் சிரிக்க கத்துக்கிட்டு இருக்காரு, இப்பதான் தலையாசைக்க கத்துக்கிட்டு இருக்காரு, இப்பதான் சத்தம் வர திசையை பார்த்து தலை திருப்ப கத்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் வந்து தன்னுடைய சின்ன உடல் மொழிகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க படத்துல உள்ளதையும் இதுலயும் உள்ளதையும் குழப்பாதீங்க. படம்ங்கிறது நடிப்பு, இது நிஜம். இப்பதான் அவரு வந்து தன்னை வந்து ஒரு மனுஷனாவே உணர்றாரு. இனி என்னைக்கு இவர் மனுஷனா உணர்ந்து, என்னைக்கு இவர் சாமானியர்களின் உடல் மொழியெல்லாம் உள்வாங்கி, இவர் என்னைக்கு வந்து மனுஷத்தன்மையோட நடந்து, என்னைக்கு இனிமே அடுத்த மனுஷனோட மனநிலையை படிக்க போறாரு? அதுக்குள்ள ஒரு யுகமும் முடிஞ்சிடும், நாம செத்து சுண்ணாம்பாயி சுடுகாட்டுக்கு போயிருவோம் அப்படிங்கிறது தான் இப்படியாக போயிட்டு இருக்கு. சட்டசபையோட கூத்துகள் அது அதை விட மிஞ்சி போயிட்டு இருக்குது. திமுகவோட பெரிய பரந்த மனசை நம்ம இதுல பாராட்டி ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குற விவகாரத்துல ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க. எங்க திமுக எம்எல்ஏக்களுக்கு வந்து காரம் வேணாம், உங்க இது என்ன சொல்றது பஞ்சப்படியும் வேணாம் எங்களுக்கு, நாங்கெல்லாம் நல்ல ஆட்டையை போட்டு சுருட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கோம். 7 தலைமுறைக்கு நாங்க வந்து நல்லாவே சேர்த்து வச்சுட்டோம், எங்களுக்கு உங்க தயவு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. உண்மை வந்து பரந்த மனப்பான்மைலாம் சொல்ல முடியாது, ஒரு ஈகோ, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு இருக்கு, நாங்க உங்களோட அதிகமா சுருட்டிட்டோம் அப்படிங்கிறது தான். சரி, இருந்தாலும் பாராட்டி வைப்போமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சட்டசபையில நடக்கிற கூத்துகள் இதுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பு கிடையாது. அப்போ கொஞ்சம் பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல வரும்போதே ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க, ஏன் இப்படி இது அப்போ எப்போ எது வந்து வெளியில ஒளிபரப்பப்படணும்னா சேரை தூக்கி அடிச்சுக்கிட்டது, பேப்பரை தூக்கி அடிச்சுக்கிட்டது, மேஜையை தள்ளி விட்டது, ஒண்ணுக்கு அடிச்சுக்கிட்டது மட்டும் ஊடகத்துல வரும். நல்ல விஷயங்கள் பேசுறது எதுவுமே வராது. இப்ப அது இல்ல. ஆனா வாய்க்கு வாய் குழாயடி சண்டை மாதிரி நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு அடிச்சு காட்டுறதும், தேவையில்லாம சட்டசபையில பாட்டு பாடிக்கிட்டு புகழாரம் சூட்டிக்கிட்டு, ஐயோ அது என்னன்னே சொல்ல முடியல. நேரடி ஒளிபரப்பை இப்பதான் உட்காந்து கொஞ்சம் பாக்குற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உட்காந்து நெளிகிற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் நெட்டையர் ஆதவ அர்ஜுனா பேசினா சபாநாயகர் அதை முழுக்க எடுக்க வேண்டிய அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காரு. அறிவும் கிடையாது, அறிவுபூர்வமான வார்த்தைகளும் கிடையாது. அந்த நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் சொல்லவே வேண்டாம், என்னவோ திமுகவை இவங்க பந்தாடுறாங்களாமா, ரீல்ஸுக்காக பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மை அதுதான், இது நான் சொல்ற உண்மை இல்ல. நீங்க வலையொலி முழுக்க பாத்தீங்கன்னா ரீல்ஸுக்காகவே சட்டசபையில பேசுறாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா கெத்து காட்டிட்டாங்க, மாஸ் காட்டிட்டாங்க. பந்தாடிய முதலமைச்சர், திமுகவை எட்டி உதைத்த தாவேகா அமைச்சர்கள், திமுகவை அசரடித்த தாவேகா, இப்படி வந்து தம்ப்நெயில் வரணும்னு ஆசைப்பட்டு அந்த அஜெண்டாவுக்காகவே சட்டசபையில பேசுன மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் திமுக எதிர்த்தரப்பு செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லும் போது கரூர் கம்பெனின்னு சொல்லிக்கிட்டு, சாரி கரூருக்கு நீங்க எம்எல்ஏ இல்லல்ல, இப்ப வந்து வேற எதுக்குள்ள எம்எல்ஏ, இது கூட தெரியாம தான் வந்து உட்காந்துட்டு ஆக்டிவ் அமைச்சரா ஆக்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு, அது தப்பா, அதாவது டங் ஸ்லிப் ஆகி வந்த மாதிரி அவர் நாசுக்கா சொன்ன மாதிரி சொன்னாரு. திமுக வழக்கம் போல குய்யோ முய்யோன்னு கத்துறாங்க. அப்போ திமுக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எழும்பி சங்கி அமைச்சர் அவர்கள் அவரோட பணியிலேயே இவரு பதிலடி கொடுக்குறாராமா. உண்மையிலே இப்படி சொன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு, எங்களுக்கு திமுக ஆகவே ஆகாது. நான் இப்போ சொல்றேன், நான் திமுக ஆதரவாளர் கிடையாது.
கிடையாது. ஆனா அதை விட படுமோசமான தாவேகா அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. திமுகவை விட 2 மடங்கு 10 மடங்கு மோசமானது. திமுக வந்து தமிழ்நாட்டு விரோத சக்தி, ஊழல் சக்தி, தீய சக்தினா அதை விட 10 மடங்கு தீய சக்தி, பேய் சக்தி, அபசகுன சக்தி இந்த தாவேகா சக்தி. அதனால ரெண்டுமே ஆகாதுதான் நமக்கு. பேய்க்கும் சண்டைன்னு தான் என்னுடைய பார்வை இதுல இருக்குது. அப்போ இவர் இப்படி சொன்னா அவர் அப்படிதான் கண்டிப்பா சொல்லுவாரு. உடனே பதிலுக்கு நிர்மல்குமார் 3 மணி நேரம் கக்கூசில் அமர்ந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு. ஏங்க அவன் பாத்ரூம்ல எத்தனை மணி நேரம் வேணாலும் இருப்பான். அதெல்லாம் ஒரு சட்டசபையில பேசுறீங்களே, உங்களெல்லாம் சபாநாயகர் குண்டு கட்டா தூக்கி, அவர் இவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறவரு, புகழாரம் சூட்டினா மண்டையை தட்டி வைக்கிறாரு, அனாவசியமா பேசினா மண்டையை தட்டுறாரு, தாவேகா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பேசும்போதே பேச வேண்டியதை மட்டும் பேசுங்கன்னு சரியா சொல்றவரு. ஏன் இந்த நிர்மல்குமார் ஒரு அந்த பாத்ரூம் அந்த வார்த்தையே நம்ம சட்டசபையில தேவையில்லாம யூஸ் பண்ணலாமா? நீங்க இந்த நிர்மல்குமார் பாத்ரூம் அரசு பள்ளிகளில் பாத்ரூம் இல்லைன்னு கொண்டு வந்து சொல்லி பேசியிருந்தாருன்னா நியாயமானது. அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிகளில் எங்கேயுமே கழிவறைகள் இல்லை, பாத்ரூம்ல மாணவர்கள் போகவே முடியாதுங்கிறதுக்காக அந்த பாத்ரூம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்தீங்கன்னா நியாயமானது. ஒரு தலைவர் போய் 3 மணி நேரம் அதுல உட்கார்ந்துருந்தாரு. அவரை நீங்க கைது பண்ணியிருக்கிறது ஊழல் பண்ணிட்டாருன்னு கைது பண்ணியிருந்தா உங்களோட சேர்ந்து நாங்களும் நக்கல் நையாண்டி பண்ணியிருப்போம். நாங்களும் கை தட்டி ஆற வச்சிருப்போம். டேபிள்ல 3 ஃபைல் தூங்குதுன்னீங்களே, அதை தூங்க விடாம தட்டி எழுப்பி, தண்ணி தெளிச்சு எழுப்பி, அடிச்சு எழுப்பி, அந்த 3 ஃபைல்ல சுட்டப்பட்ட ஊழல்களை நீங்க வந்து தரம் பிரிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போய் இன்னைக்கு கைது நடவடிக்கை எடுத்து திமுக அந்த 3 ஃபைல்ல எந்த ஊழல் பெருச்சாளிகள் மாட்டியிருக்கோ அவங்கள நீங்க கைது பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா நாங்க ஆரவாரமா நாங்க ஸ்வீட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்திருப்போம். ஏன்னா நாங்க அப்படி ஒரு நாளை தான் எதிர்நோக்கி காத்திருக்கோம். திமுக ஊழல் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஜெயில போய் தண்டனை பெறும் நாளை தான் நாங்களும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுக்கிட்டு கேவலம் உங்கள் ஆசை கதாநாயகி ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க கைது பண்ண போனதுதான் எங்களுக்கு கேவலமா தெரியுது. உங்களுக்கு வந்து அது கேவலமா தெரியலையோ, எங்களுக்கு கேவலமாவும் அருவருப்பாவும் தெரியுது. அவர் எங்களுக்கு எதிர்கட்சி தான், எங்களுக்கு எதிரி தான். திமுகவோட பிரதிநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரி தான். எங்கள் மக்கள் நலனுக்கு எதிராக செஞ்சதுனாலேயே எங்கள் இனத்தை படுகொலை செய்வதை வேடிக்கை பார்த்ததுனாலே எங்களுக்கு ஆகாதவர்கள் தான். ஆனா நீங்க அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை எவ்வளவு நியாயமானதா இருக்கணும். நியாயமானதா நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா நாங்க கைத்தட்டி ஆரவரிப்போம். அதை விட்டுக்கிட்டு கேவலம் ஒருத்தரை சொல்லிட்டாங்க, கேவலம் ஒரு பிறவிக்கு சொல்லிட்டாங்கிறதுக்காக கேவலத்தின் கேவலமா கைது பண்ணி தண்டத்துக்கு அரசு பெட்ரோல் செலவழிச்சு, தண்டத்துக்கு அரசு டிரைவர், தண்டத்துக்கு அரசு வேனுன்ட்டு தண்டத்துக்கு 24 மணி நேரத்தை நீங்க வேஸ்ட் ஆக்கிக்கிறீங்க. அரசு காவல்துறையின் டைமை பணியை ஆக்கப்பூர்வமா செய்ய வேண்டிய வேலையில உல வச்சிருக்கீங்க. அதுக்கு அவர் 3 மணி நேரம் பாத்ரூம். ஆமாங்க, உங்களை கைது அவராவது 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருந்து இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக சட்ட ரீதியா என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஆலோசனையை மேற்கொண்டிருப்பாரு. போன் பண்ணியிருப்பாரு, வக்கீலுக்கு சொல்லியிருப்பாரு. நீங்க கூட்டிட்டு போய் வேனுக்குள்ளேயே வச்சு கதையை முடிக்கலாம்னு கூட திட்டமிட்டிருப்பீங்க. இதுக்காக நீங்க ஒன்றிய அரசு மாதிரி உங்க ஆட்களையே, உங்க அரசு அதிகாரிகள் கூட காவு கொடுக்க கூட ரெடியா இருப்பீங்க. போற வழியிலேயே ஆக்சிடென்ட் மாதிரி கூட ஆக்கி ஜாலியை முடிச்சிடலாமான்னு பார்த்திருப்பீங்க. அதுல கூடவே சேர்ந்து உங்க தாவேகா காவல்துறையும் சேர்ந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட ஐடியா போட்டிருப்பீங்க. நீங்க படத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பயங்கரமா நடிச்ச ஆட்கள் தானே போட்டிருப்பீங்க. அப்ப அவர் வந்து கண்டிப்பா தன்னுடைய பாதுகாப்புக்காக அவருடைய படையை திரட்டுறது சட்ட ரீதியாக அடுத்து இதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுக்காக அவர் வந்து பாத்ரூமா அவர் பயன்படுத்தி இருக்கலாம். அவராது பாத்ரூமா பயன்படுத்தி இருந்தாரு. உங்க தலைவர் அரஸ்ட்னா 1 அடிச்சிருப்பாரு ஸ்பாட்லயே. அதான் பார்த்தோமே கரூர் சம்பவத்துல பத்திரிகையாளரை பார்த்துட்டு பயந்துகிட்டு இந்த கக்கூசுக்கு முட்டுனவை மாதிரியே ஓடினாரே, அதை எங்க கொண்டு வைப்பீங்க? அப்புறம் வந்து எங்க கைது செஞ்சிருவாங்களோன்னு பயந்து 1 மாசமா அண்ணன் தண்ணி புழங்காம குப்பரை படுத்துக்கிட்டு மூஞ்சி கூட கழுவாம உட்காந்துக்கிட்டு வடத்துட்டு போய் கடந்து பாத்ரூமுக்குள்ளேயே பட்டப்பாக்கம் பாத்ரூமுக்குள்ளேயே பறையூர் பாத்ரூமுக்குள்ளேயே கடந்தாரே, அதை எங்க சொல்லுவீங்க? அதை எங்க போய் சொல்லுவீங்க? உங்க தலைவரை விடவா கோழைகள் அவங்க? எதுக்கு எதை எடுத்துக்காட்டா சொல்லணும்னு அறிவு இல்லாம போச்சு. நீங்க வந்து பிளாக்மெயில் பண்ற வேலையை விட்டுக்கிட்டு நடவடிக்கை எடுத்துருவேன் அமைதியா இருங்க, நடவடிக்கை எடுத்துருவேன் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றதை விட்டுக்கிட்டு நடவடிக்கை எடுங்க. அவங்களும் அதானே கேட்குறாங்க. எங்க மேல தப்பு இருந்தா உங்க ஃபைல் உங்க டேபிள்ல இருக்குங்கிறீங்களே, அதை நல்லா பிரிங்க. எவ்வளவு இறுக்கமா கட்டி வச்சாலும் நல்லா கட் பண்ணி திறந்து பார்த்து பிரிச்சு அதை பிரிச்சு மேயறதுக்கு உங்களுக்கு இங்க ஏதாவது இருந்தா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்களும் தான் சொல்றாங்களே. நடவடிக்கை தான் எடுத்து தொலைங்களேன். எடுக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் பாஜக மாதிரி தான் இடி ரைடு அனுப்பி அவங்க குடுமையை பிடிச்சு வச்சுக்கிறது, அப்புறம் வந்து வழக்குன்னு ஒண்ணு பதிய வச்சு அவங்க குடுமையை பிடிச்சு வச்சுக்கிறது, மிரட்டியே காரியத்தை சாதிக்கிற மாதிரி அதே பாணியில நீங்க தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளையும் அவங்க குடுமையை பிடிச்சி ஆட்டலாம், அவங்கள கைப்பாவை ஆக்கலாங்கிறதுக்கு, டம்மி ஆக்கணுங்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இவங்களுக்கு கைது பண்ணி தண்டனை கொடுக்கணுங்கிற நல்லா கிடையாது. அப்படி பார்த்தா வேலையா உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளையும் உங்ககிட்ட
உங்க கட்சியில பண மோசடி செய்கின்ற நிர்வாகிகளையும் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நிர்வாகிகளையும் அமைச்சர், அதுக்கு உறுதுணையா இருக்கின்ற பாலியல் வன்கொடுமைக்கு உறுதுணையா நிற்கின்ற மீன்வளத்துறை அமைச்சர், அதெல்லாம் பேரெல்லாம் சொல்றாங்க அந்த அம்மணிகள். அதனாலதான் நாங்க சொல்றோம் அமைச்சர். அப்புறம் இந்த சென்னையில வந்து இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்ட்டு பல அமைச்சர்கள் உடந்தையா இருக்காங்கல்ல. புகார் கொடுத்தாலும் காதல வாங்காம போயிட்டு இருந்தாலும் குற்றத்துக்கு உடன்படுறதுன்னு தான் அர்த்தம். இப்படி ஊழல் செய்கின்ற உங்களுடைய தாவேக அமைச்சர் எம்எல்ஏக்கள் இப்படி எல்லாரையும் தூக்கி நீங்க முதல்ல உள்ள வைக்க வேண்டியது வரும். அதனால நீங்க இதை செய்யவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் ஃபைல உங்க டேபிள்ல அடுக்கி வச்சுட்டு நீங்க அதுல படுத்து தூங்கி எந்திரிச்சு போவீங்களே தவிர ஒரு நாளும் நீங்க நடவடிக்கை எடுக்க போறதில்ல அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தத்துல சட்டமன்றத்தை கேளிக்கை கூத்தாக்காதீங்க, சட்டமன்றத்தை சினிமா தேட்டரா மாத்தாதீங்க. அது சட்டமன்றம், சட்டசபை, சட்டப்பேரவை, அது ஒரு மாண்புமிகு இடம். உங்களுடைய டயலாக் டெலிவரிக்கும் உங்களுடைய பஞ்சு வசனங்களுக்கும் உங்களுக்கு குஜிலி மஸ்துக்கும் அங்க இடம் கிடையாது. மாண்புகளை குறைச்சிக்கிட்டு அதே தர லோக்கலா எப்படி வந்து தேட்டர்ல விசில் அடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இந்த உங்க தாவேக தலைவர் சொல்ற பஞ்சு டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு பேப்பரை கிழிச்சுக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலைவீங்களோ அதே புத்தியில வந்து சபையில வந்து அநாகரிகமா நடந்துக்காதீங்க. ரொம்ப நாரசாரமா இருக்கு. அதாவது இவ்வளவு சாக்கடையாகி போச்சா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையில என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துடலாமா அப்படிங்கிறது. இந்தியாவிலே இருக்கக்கூடாது, நித்யானந்தா மாதிரி ஒண்ணு நம்ம தனித்தீவு வாங்கிட்டு போயிடணும். இல்ல இந்த தாவேகா விஜய் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு உங்க ரசிகர் பட்டாளத்துக்கு நீங்க தலைவரா இருக்கணும் அவ்வளவுதானே, அவங்கள ஆளணும் அவ்வளவுதானே. உங்கள்கிட்ட இல்லாத பணமா? போய் ஒரு தீவை வாங்குங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க உங்க பின்னாடி வர போறவங்க எல்லாம் கூட்டிட்டு போங்க, நித்யானந்தா மாதிரி அதிபராயிருங்க, எங்களை விட்டுருங்க சாமி.